முருகேசன் பிள்ளை அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. கழுத்து முன்பகுதிக்கும் கைக்கும் இடையில் ஒரு கோடு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் ஒரு கிராஸ் லைன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினா செஸ்ட்லேருந்து ஆம்ஹோல் பார்த்த மாதிரி ஒரு லைன் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியும். ஏன்னா முன்பகுதி அப்படின்னு மட்டும் போட்டிருக்கீங்க. அந்த முன்பகுதிங்கிறது கரெக்டாக எந்த இடம், அந்த நெக்கு முடிகிற இடமா இல்லை ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணுற இடமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அப்போ தான் அந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை கிராஸாக வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதில் ரெண்டுக்கான விளக்கமுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோலுக்கு சுருக்கம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது. ரெண்டாவது நீங்கள் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது லைனிங்கும் துணியும் கரெக்டாக இல்லை, ஈவனாக இல்லை. உங்களுக்கு மேல் துணி லூஸாகவும் லைனிங் டைட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்க துணி உங்களுக்கு இப்படி தூக்கிட்டு லைன் மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது ஸ்டிச்சிங்கில் துணியோடைய ப்ராப்ளம். அது மேலேருந்து கீழே வர்றது கோடு, அது கை டைட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். கையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்லுவேன், கை ஃபுல் டைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி கரெக்டாக பொசிஷனில் சீட்டிங் ஆகாது. அதனாலேயும் நிறைய பேருக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். அது நான் சொல்லியிருக்கேன். அது கை அதனால் கொஞ்சம் லூஸு, நல்லா ஃப்ரீயாக போட்டு கை நல்லா மூவ் பண்ணுற மாதிரி. அந்த ஒரு ப்ளவுஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ரெகுலராக நீங்கள் ப்ளவுஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது இவ்வளோ டைட்டாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்லாவே உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் உழுவும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஆம்ஹோல் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்ஹோல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக மார்க் விழுவும். அதே மாதிரி அந்த எட்ஜு, நம்ம ப்ளவுஸினுடைய அந்த எட்ஜு முடிகிற இடத்துல அந்த 3 தையல் வர்ற இடத்துல அந்த துணி திக்காக இருக்கிறனால அது நம்ம கையில் அழுந்தி அந்த இடத்துலையும் உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் வரும். அதனால் துணி நிறைய பேர் பழைய இதுலலாம் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்கர்ட் கட்டுறவங்களுக்கு இடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னா ஓவர் டைட்டு, உங்களுக்கு ரத்த ஓட்டம் கரெக்டாக ஈவனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கும் அதுக்கும் கொஞ்சமாவது காற்று போய் வர அளவுக்கான ஒரு லூஸ் இருக்கணும். அப்போ தான் அது உங்கள் ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ரொட்டீனாக ரெகுலராக டெய்லி நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய ஒரு இதாகவே உங்களுக்கு ஆயிரும். அதனால் கொஞ்சம் லூஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்மளுடைய ஸ்கின்னை சேவ் பண்ணிக்கிறதே கிடையாது. அது ப்ராப்பராக எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது அதில் கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஏர் சர்க்குலேஷன் நல்லா வர்ற மாதிரியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் அஃபெக்ட் ஆகாது. உங்களுடைய ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இது நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டேன், மேலேருந்து கீழே கிராஸ் வர்றது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கழுத்துக்கிட்ட இருந்து ஆம்ஹோலுக்கு கிராஸ் வருது. ஏன் அப்படின்னா அது டைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் மார்பு சுற்றளவு பத்தலை. ரெண்டாவது ரீசன் ஆம்ஹோல் டெப்த் அதிகமாக வெட்டியிருக்கீங்க. இந்த 2 ரீசன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கோடு வரும். அதனால் இந்த 2 ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அதுவும் நேர் கட்டிங் ப்ளவுஸுக்கு தான் இது அதிகம் வரும். கிராஸ் கட்டிங்கில் கூட துணி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கும். நேர் கட்டிங் ப்ளவுஸுக்கு தான் இந்த டவுட் உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் நீங்கள் அதனுடைய என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கட்டிங்கை ஸ்டிச்சிங்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நான் சொல்கிற 1/2 இன்ச்சு தையல் போடுறது சேர்த்தியும் பிடிச்சிடாதீங்க. 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு தான் பிடிக்கணும். 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா லூஸ் வரும். 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 3/4 இன்ச்சு சேர்த்தி பிடிச்சிங்கனாலும் அந்த கோடு வரும். ஆம்ஹோல் டாட்டும் மைல்டாக தான் பிடிக்கணும், ரொம்ப திக்காக பிடிக்கக்கூடாது. அதுவும் ஒரு விஷயம். இன்னொன்று என்ன ஒரு இதுனா, சைடில் உங்களுக்கு லூஸ் வருது அப்படிங்கிறவங்க 4வது டாட், ஏன்னா உடம்பு பெருசாக இருக்குது, கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்க தான் 4 டாட் வச்சு போடணும் அப்படிங்கிறது கிடையாது. லீனாக இருக்கிறவங்களும் கப் ஷேப் சின்னதாக இருக்கவங்களும் கூட 4 டாட் வச்சு போடலாம். அது அவங்களுக்கு ஒரு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதனால் 4 டாட் அப்படிங்கிறது சைடில் வர்ற சுருக்கத்தை உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால் அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீட்டாக வரும். நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.